வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போற ராசி கும்பராசி. கும்பராசி தற்சமயம் கும்பத்துல கோச்சார ரீதியாக ராகு பகவான் இருக்கிறார். அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருக்கிறார். கும்பத்திற்கும் ராகுவிற்கும் என்ன தொடர்பு, என்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் கும்பத்துல பிறப்பு ஜாதகத்துல ராகு பகவான் இருந்து அவங்க திசையை நடத்தி, அவிட்டம் சதயம் போராட்டாதி, சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தா ராகுல தான் பிறந்திருப்பாங்களே, அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்திருக்கும். அதே மாதிரி கும்ப ராசியில இருக்கிறவங்க ராகு, கும்பத்திலேயே ராசியிலேயே ராகு இருக்கிறவங்க, அதே தவிர கும்பத்துல பொதுவாவே மற்ற ராசிக்காரங்களுக்கும் கும்பத்துல இருக்கக்கூடிய ராகுனால வரக்கூடிய திசை, ராகு திசை கும்பத்துல இருந்து நடக்குது, ராகு திசை நடத்துறாரு அப்படின்னா அவங்க அனுபவிச்ச கஷ்டத்துக்கு அளவு பேனாவால எழுத முடியாது. நான் தனுசு ராசி நேயர், நம்ம நண்பர் ஒருத்தர் கும்ப ராகு திசை நடந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தவர். எனக்கு தெரிய இன்னொரு நபர், அவர்களுக்கு கும்பராகு திசை, ஆனா கடக லக்னம், கடக ராசி. எஸ்பெஷலி தனுசு ராசிக்கு கும்பராகு திசை கொடூரமான ஒரு திசை. இது பல உதாரணங்கள் எனக்கே தெரிஞ்சிருக்கு. எங்கேயோ இருக்கிறவர்களை எங்கேயோ கொண்டு வந்துருது, தேவையில்லாத நபர்கள்ட்ட அவமானம் இதெல்லாம் வாங்க வைக்குது. அப்படி இருக்கையில இன்றைக்கு கும்பராசி நேயர்களுக்கு ராகுவை பத்தி முழுமையாக பேசுவோம். உங்க பிறப்பு ஜாதகத்துல உங்கள் ராகு எங்க இருக்கிறார், மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் ராகு எங்க இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்துல இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன அப்படிங்கிறத பத்தி பேசிடுவோம். அதை எப்படி தீர்வு காணணும்ன்றத பத்தியும் பேசுவோம். கும்பராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ராகு மேஷத்தில் இருந்தால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அதை முதல்ல லைட்டா எடுத்துக்கிட்டு, பிரச்சனை நடந்து டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை சீரியஸா எடுத்துப்பீங்க. இது உங்களுடைய சுபாவமா இருக்கும். இதை மாத்திக்கணும். முதல்ல நீங்க கும்பராசி நேர்களா இருக்கீங்க, மேஷத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா, நிறைய தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். குறிப்பா லட்சுமி நரசிம்ம சுவாமியை வழிபட வேண்டும். ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நீங்க அதை தடுத்துக்கணும். நீங்க கும்பராசி மேஷ ராகுனாலே டேஞ்சர், பிரச்சனைகள் வரும், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் வரும், ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நீங்க கும்பராசி, உங்களுக்கு ரிஷப ராகுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்துல பிறப்பு ஜாதகத்துல ராகு இருக்காருன்னா புடிச்சுக்குவீங்க, எல்லாத்தையுமே இழுத்து புடிச்சு வச்சுக்குவீங்க. அதுல பணம், பதவி, ஜனங்க, மக்கள், அன்பு எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு வச்சுக்குவீங்க, விடவே மாட்டீங்க. அது இறந்து போன உறவா இருக்கும், அப்ப கூட நீங்க அதை விட மாட்டீங்க. இறந்து போன மனிதர் இல்ல, உயிரோடு இருக்கும் போது இறந்து போன உறவா இருக்கும், அப்பயும் பிடிச்சிக்கிறது. அந்த பணமும் பிரச்சனை இல்லாம எல்லாமே போயிருக்கும், அப்பயும் அதை இழுத்து பிடிச்சிக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு உதவ மாட்டேங்குது. நீங்க கும்பராசினியர்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்தில், அதாவது ரிஷபத்தில் ராகு இருந்தால் நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். சந்திரன் உச்சம் பெறுகின்ற இந்த இடம், இதுதான் உங்களுடைய தீர்வு. அடுத்து கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருந்தால் நீங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுல தான் பிஸியா இருப்பீங்க, தகவலை கரெக்ட் பண்றதுல, முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க கவனம் செலுத்துறது இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. உங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க கும்பராசி பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு மிதுனத்துல ராகுனா இதை சேகரிக்கலாமா, அந்த இதை கேட்டுக்கலாமா, தகவலை எடுக்கிறதுலே இருப்பீங்க, முடிவெடுக்கிறதுல முயற்சி காமிக்கணும். இதுதான் உங்களுடைய பிரச்சனை. இதற்கு தீர்வு என்னன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஸ்ரீரங்கம்ல போய் ரங்கநாத சுவாமியை வழிபட்டு வருவது இந்த பிரச்சனையை தீர்க்கும். அடுத்தது, நீங்க கும்பராசியா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு 6ல கடகத்துல ராகு இருக்காரு அப்படின்னா, எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கும் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது உணர்ச்சி பூர்வமான உறவுகளுக்கும் யதார்த்த பூர்வமான உறவுகளுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். இதை தெளிவுபடுத்திக்கணும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு உறவு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுல எந்த உறவு நீங்க உணர்ச்சி பூர்வமா வச்சுக்கணும், எந்த உறவை யதார்த்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு மனசை வைக்கதான் தெரியும், எடுக்க தெரியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ
கடகத்துல உங்களுக்கு ராகு இருந்தாருன்னா பிறப்பு ஜாதகத்துல மிகவும் உறவுகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். லவ் எல்லாம் பண்ணி போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த லவ்ல இருந்து வெளியில வருதுங்கிறது ஒரு ஜென்மம் எடுக்கும். அதனாலதான் இதை சொல்றோம். இப்ப நீங்க கும்பராசி, உங்களுக்கு 7ஆம் இடத்துல சிம்மத்துல ராகு இருக்காருன்னா எங்கேயாவது அங்கீகாரம் கிடைக்காதான்னு மனசுல தோண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா தப்பே இல்லை, எல்லாருக்கும் அங்கீகாரம் வேணும். நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய இன்றைய தகுதி என்ன, நம்முடைய நிலைமை என்ன, அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நம்ம நிலைமைக்கு மீறி ஆசைப்படுறதும் நம்ம நிலைமைக்கு மீறிய தகுதி வாழ்க்கையை கெடுத்து விடும். நம்ம நிலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய தகுதி நம் வாழ்க்கையை மேம்படுத்தும். நாம ஒரு பெரிய பதவியில் இருக்கோம், ஆனா நடந்துக்கும் போது ரொம்ப பணிவா நடந்துக்கிறோம்னா அது நமக்கு உயர்வை தரும். நம்ம ரொம்ப சின்ன பதவியில் இருக்கோம், நடந்துக்கும் போது மிகப்பெரிய என்னமோ வந்தா தேவையில்லாத கௌரவம் எல்லாம் பண்றோம்னா அது நம்முடைய மரியாதையை கெடுக்கும். இதற்கான பரிகாரம் முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய பகவானை தினசரி ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வணங்க வேண்டும். கும்பராசி நேயர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல சிம்மத்துல ராகு இருந்தால் இது நடக்கும். அதே மாதிரி கும்பராசியில பிறந்தவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல கன்னிராசியில ராகு இருந்துட்டார்னா இன்னும் தொல்லைகள் அதிகம். அது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம், ஆனால் உங்களுக்கு அது 8ஆம் வீடு. தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட ஏதோ நமக்குள்ள ஒரு உந்து சக்தி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். நம்மள ஒரு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். நீ தேவையில்லாத விஷயத்துல போய் பேச்சு கொடு, தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிடு. ஏற்கனவே இந்த 7.5 சனி ஜென்ம சனியில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனாலதான் சொல்றோம், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு காலகட்டத்துல அவன் வேகமா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதை எல்லாருமே நிறுத்தணும். அடுத்தவன் வாழ்க்கையில அவங்க நம்மள உதவி கேட்டால் அல்லாத நம்மளே போய் வாலண்டியரா, அது தேவைப்படுற இடத்துல ஒரு குழந்தைக்கோ முதியவருக்கோ தேவைப்படுற இடத்துல செய்யலாம், தப்பு இல்லை. அதர்வைஸ் நம்ம மற்றவங்க பிரச்சனையில தலையிடாம விலகி இருக்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்ட சூழ்நிலையில ரொம்ப நல்ல பலனை தரும். பரிகாரமா இதுக்கு சொல்லுவது முக்கியமா, நீங்க பெருமாள் கோவில்கள்ல உப்பு, கல் உப்பு தானமாக கொடுப்பது இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்கும். ராகுவினால் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும். நீங்க கும்பராசியில பிறந்தவர், உங்களுக்கு 9ஆம் வீடு பிறப்பு ஜாதகத்துல துலாம், அந்த இடத்துல ராகு இருந்தாருன்னா ஒரு உண்மையா அது உண்மையான்னு அது மேல சந்தேகப்படுறது, அதிக தடவையா சந்தேகப்படுறது, அந்த ஒரு போக்கு இருக்கும். அது தேவையில்லாதது. இந்த பூட்டெல்லாம் சில பேர் பூட்டிட்டு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க, திறந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள்ல உள்ளூர ஒரு உணர்வு என்னன்னா, இதெல்லாம் கரெக்ட் தானா, இதெல்லாம் சரியாதான் நடக்குதா, இதெல்லாம் இந்த இது பெரிய பிரச்சனைகளை பின்னாடி உருவாக்கும். சில பேருக்கு இந்த தேவையில்லாத பழக்கம், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல, நடக்காத ஒரு விஷயத்த நடந்துரும்னு நம்புறதும், நடந்துருச்சுன்னு நம்பி அதை நினைச்சு கவலைப்படுறதும் பெரும்பாலான மனிதர்களுக்கு இது உண்டு. அதுல கும்பராசிக்கு பிறப்பு ஜாதகத்துல துலாம்ல ராகு இருந்தால் இது நிச்சயம் நடக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், எது நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்க கூடாதோ என்ன செஞ்சாலும் அது நடக்காது. ஆனால் இந்த விதியை மாற்ற முடியும், நம்முடைய உழைப்பு மூலியமாவும் முயற்சி மூலியமாவும் மாற்ற முடியும். இதுல கடவுளுடைய எழுத்து, அதாவது நம்ம தலையெழுத்து, கிரகங்கள் ஜாதகம் நல்லா இருந்தா இன்னும் சிறப்பாக வரும். இவ்வளவுதான் விஷயம். அடுத்து கும்பராசிக்கு நேயர்களுக்கு ஜாதகத்துல 10ஆம் இடத்துல விருச்சிகத்துல ராகு இருந்துட்டாருன்னா பயங்கர இன்டென்ஸா இருப்பீங்க, அக்ரஸிவா இருப்பீங்க. உள்ள என்னன்னா ஒரு 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 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா உங்களை 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணக்கூடாது. இந்த இன்டென்சிட்டியோட வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது ஆபத்துகளும் அதிகம், வேகத்தோட ஆபத்து அதிகம். வேகமா இருக்கிற எல்லாத்துக்குமே ஆபத்தும் கூட வரும். அதனால வேகத்தை கணக்கிட்டு அந்த வேகத்தை பார்க்கணும், கணக்கோட வேகத்தை அணுகணும். கணக்கில்லாத வேகம் கண்டிப்பா விபத்தை ஏற்படுத்தும். அதனால ஜாக்கிரதையா அதை அணுகணும். இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி தினமும் ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் சொல்வது. அடுத்தபடியாக கும்ப ராகு உங்களுக்கு, ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில ராகு பகவான் இருந்தாருன்னா தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவோட நம்ம பேசணும்னு தோடுறது, நண்பர்களா இருக்கிறது, அந்த தோழமை என்பது காதலாக மாறுவது, இதெல்லாம் ஒரு குடும்பத்தையே பாழ்படுத்தி விடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக அர்த்தநாதீஸ்வரர் கோவில், அதாவது திருச்செங்கோடியில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு வழி போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ராகுவால வராது. அதே மாதிரி
கும்பராசியில நீங்க இருக்கீங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களோட 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் ராகு இருந்தால் இது மிகப்பெரிய யோகம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த யோகமானது நமக்கு புகழ் பேர் எல்லாம் வந்து ஆஸ்தியெல்லாம் சேரும்போது தலைக்கும் ஏற வைக்கும். அங்கதான் பிரச்சனை. ஏன்னா தோல்வியை கையாள்றதை விட நம்ம வெற்றியை கையாள்றது மிக கடினம். ஏன்னா நம்ம ஜெயிச்சுட்டு பேசினா எதை சொன்னாலும் அகம்பாவம் பாங்க, திமிரா பேசுறாம்பாங்க. நம்ம யாருக்குமே நம்ம ஜெயிக்கிறதுலாம் பிடிக்காது. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நம்ம தோத்தாதான் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ஜெயிக்கிறது யாருக்குமே பிடிக்காது, நமக்கு மட்டும்தான் பிடிக்கும். அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம்னு எல்லார்ட்டையும் போய் புலம்பாதீங்க. விவரங்களே சொல்லாம விஷயத்த நேக்கா முடிங்க. முடிச்சதும் எல்லாரும் புகழற மாதிரி ஷோக்கா நடந்துக்கோங்க. இவ்வளவுதான். அதுக்கு இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, உங்க குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு துணை நிற்கும் இந்த ராகு பிரச்சனையில. அடுத்தது கும்பராசினியர்களுக்கு கும்பத்திலேயே ராகு இருந்தால் மனதில் மிகப்பெரிய குழப்பங்களை தரும். சந்திரன் ராகு இணைவு என்பது இந்த குழப்பங்கள் என்ன செய்யும்னா, அடிக்கடி தவறான முடிவுகளை கற்பனை செய்து எடுக்க வைக்கும். இது ரொம்ப கவனமா நம்ம ஹேண்டில் பண்ணணும். தொடர்ந்து தியானம் செய்யணும். கும்பராசியிலேயே ராகு இருந்தாருன்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல தொடர்ந்து தியானம் செய்யணும். இதுதான் இதுக்கான பரிகாரம். அடுத்தது கும்பராசினியர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்துல மீனத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களுக்கு பொய் சொல்ல வைக்க தூண்டும். அதை நீங்க எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை என்பதே அமையும். உங்க மரியாதையே அதை வச்சுதான் இருக்கும். இதற்கான பரிகாரம் என்பது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான, அது யாரா இருந்தாலும் சரி, குறிப்பா சொல்லணும்னா சிவபெருமான் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தான தர்மங்கள் செய்யும் பொழுது இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆக கும்பராசி நேயர்களுக்கு ராகு பகவான் 12 இடங்கள்ல பிறப்பு ஜாதகத்துல எங்கெங்க இருந்தால் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இப்ப கும்பத்திலேயே ராகு இருக்கார், அதற்கான பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கணும், அதையெல்லாம் நம்ம பத்தி விரிவா பேசணும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வருங்காலத்துல அடுத்து வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.